ஒரு மாத போராட்டத்திற்கு பிறகு சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி 2026 T20 உலகக்கோப்பையை வென்றது. இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்தை 96 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து T20 உலகக்கோப்பை வரலாற்றில் 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2026 T20 உலகக்கோப்பை தொடக்கத்தில் இருந்தே அபிஷேக் சர்மாவின் பேட்டிங் செயல்திறன் மோசமாக இருந்தது. இருப்பினும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் அபிஷேக் சர்மா அரை சதம் அடித்து இந்திய அணியின் வெற்றிக்கு காரணமாக இருந்தார். அதே நேரத்தில் சஞ்சு சாம்சன் மற்றும் இஷான் கிஷன் போன்ற பேட்ஸ்மேன்கள் உலக சாம்பியன்களாக இந்தியாவின் வெற்றிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தனர். T20 உலகக்கோப்பைக்கு பிறகு T20 பேட்டிங் தரவரிசையில் இந்திய பேட்ஸ்மேன்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளனர். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் பேட்டிங் தரவரிசையில் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன் மற்றும் திலக் வர்மா ஆகியோர் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். உலகக்கோப்பையில் அபிஷேக் சர்மா வெறும் 141 ரன்கள் மட்டுமே எடுத்தார். இருப்பினும் அவர் தனது முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டார். அவரது மதிப்பீட்டு புள்ளிகள் கணிசமாக குறைந்திருந்தாலும் உலகக்கோப்பையில் 317 ரன்கள் எடுத்த இஷான் கிஷன் 2வது இடத்திற்கு முன்னேறினார். திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் தங்கள் தரவரிசையை பின்னடைவை சந்தித்தாலும் முதல் 10 இடங்களிலேயே உள்ளனர். திலக் வர்மா ஒரு இடம் சரிந்து 7வது இடத்திற்கும், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 2 இடங்கள் சரிந்து 9வது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளனர். 2026 T20 உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக வெறும் 5 இன்னிங்ஸ்களில் 321 ரன்கள் எடுத்த சஞ்சு சாம்சன் போட்டியில் இந்தியாவுக்காக அதிக ரன்கள் எடுத்த வீரரானார். தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் சஞ்சு சாம்சன் 80+ ரன்களை குவித்ததன் காரணமாக அவருக்கு குறிப்பிடத்தக்க தரவரிசை முன்னேற்றங்களை அளித்துள்ளன. சஞ்சு சாம்சன் தற்போது T20 சர்வதேச கிரிக்கெட்டில் ICC T20 பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் 22வது இடத்தையும், சிவம் துபே 27வது இடத்தையும் பிடித்துள்ளனர். முன்னதாக சஞ்சு சாம்சன் 40வது இடத்தை பிடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.